இல்லை பாசிட்டிவிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சியான் விக்ரமோட ஆக்டிங் தான் வேற லெவலில் மிரட்டிட்டாரு. இதில் சியான் விக்ரம் பார்க்க கொஞ்சம் வேற லெவலில் இருந்தாலும் டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்குது. அவர் ஆக்டிங்காக இருக்கும், அவர் கொடுத்த அந்த வாய்ஸாக இருக்கட்டும், அப்புறம் நடக்கிற நடையாக இருக்கட்டும், அண்ட் இதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்திருக்கு. அவரோட இந்த உழைப்புக்கு நம்ம ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணணும். அண்டு நெக்ஸ்ட்டு யாரை பார்த்தீங்கன்னா, நம்ம பார்வதி ஆக்டிங்கில் மிரட்டிட்டாங்க. அவங்க சியான் விக்ரமுக்கு ஈக்குவலைஸாக ஆக்டிங் பண்ணாங்க. அண்ட் பசுபதியை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். ஏன்னா அவர் வில்லன்லேருந்து இப்போ நடித்த அந்த கல்கி படம் வரைக்கும் நல்லா நடிச்சிட்டு இருந்தார். அண்ட் இந்த தங்கலானில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்காரு. அண்ட் அவர் கொடுத்த வாய்ஸாக இருக்கட்டும், அவர் பயப்படுற விதமாக இருக்கட்டும், நல்லா செம்மையாக போட்டிருந்தாரு அவருடைய எஃபர்ட்டு. அண்டு இந்த மூவியில் அடுத்த ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி தான். ஏன்னா ஜிவி பிஜிஎம்ல கலக்கிட்டாருன்னு சொல்லணும். இந்த